ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புதன்கிழமை பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி மகா சிவராத்திரி. இந்த சிவராத்திரிக்கு நம்ம எப்படி வீட்டில் வழிபாடு செய்யணும், 4 கால பூஜையில் நம்ம எப்படி கலந்துக்கணும், நம்மளால் 4 கால பூஜைக்கு கண்முழிக்க முடியாதவங்க எப்படி ஒரு கால பூஜையை மட்டுமே கண்முழித்து விரதம் இருந்து நம்மளோட வேண்டுதலை நம்ம நிறைவேற்றிக்க முடியும், அது எந்த கால பூஜை அப்படிங்கிறதுக்கான மொத்த தகவல் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்த்துடலாம். இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு ஆதரவையும் கொடுத்துட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ புதன்கிழமை சிவராத்திரி அப்படிங்கிறனால நம்ம செவ்வாய்க்கிழமையே வீடெல்லாம் சுத்தப்படுத்திடுவோம். புதன்கிழமை காலையில் கொஞ்சம் நேரமாக எழுந்துச்சு நீங்கள் தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய சாமி ஃபோட்டோஸ் எல்லாம் தொடச்சி பூ பொட்டு எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிடுங்க. அன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் ஒரு வில்வ இலையாவது சிவபெருமானுக்கு வைங்க. ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிட்டு உங்களோட வேண்டுதலை நீங்கள் முதல்ல கடவுளான விநாயகர்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் சிவபெருமானை நீங்கள் வழிபாடு செய்யணும். எப்போவுமே நம்மளோட குலதெய்வம் விநாயகர் இவங்க 2 பற்றி வழிபாடு செஞ்சுட்டு தான் அதுக்கடுத்து நம்ம எந்த கடவுளுக்காக விரதம் இருக்கோமோ அந்த கடவுளை பற்றி நம்ம வேண்டுதல் வைக்கணும். நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி விளக்கேற்றிட்டு அன்றைக்கி முழுவதும் உபவாசமாக இருங்க. எங்களால் உபவாசமாக இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க அவங்களோட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து ஒரு வேளை சாதம் மட்டும் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா பால் பழம் அந்த மாதிரி ஜூஸாக குடித்து உங்களோட உடல் ஆரோக்கியத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் விரதமாக இருக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சாயந்தரம் 6 மணிக்கு மேலே கோயிலில் வந்து 4 கால பூஜையை ஆரம்பிச்சிடுவாங்க. அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் நடக்கும். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு கால பூஜையிலையாவது கலந்துக்கோங்க. இல்லை நாங்கள் 4 கால பூஜையிலையும் கலந்துக்கிறவங்க ரொம்ப விசேஷம் நீங்கள் கலந்துக்கோங்க. இந்த நாள் முழுவதுமே வந்து அந்த நைட்டு முழுசாக கண்முழிக்க முடியாது எங்களால், ஏதாவது ஒரு கால பூஜை மட்டும் கண்முழிச்சு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 3ஆம் கால பூஜையில் எல்லாரும் கலந்துக்கோங்க. ஏன்னா 3ஆம் கால பூஜையில் தான் பார்வதி தாயார் வந்து சிவபெருமான் வேண்டி விரதம் இருந்து அவங்க வேணுங்கிற வரத்தை அவங்க பெற்றுக்கிட்டாங்க. அதனால அந்த நேரத்தில் அதாவது ஒரு 12 மணிக்கு 3ஆவது கால பூஜை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு கோயிலில் ஒவ்வொரு மாதிரி ஒரு அரை மணி நேரம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வரும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த நேரத்தில் கண்முழிச்சிருந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மனமுறைக்கு சிவபெருமான் கிட்டே கேளுங்க. கண்டிப்பாக சிவபெருமான் உங்களுக்கு நிச்சயமாக அது அருள் புரிவார். நீங்கள் கேட்குறத அப்படியே கொடுப்பாரு. உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் நடந்தால் என் வாழ்க்கை வந்து இது நடந்தால் என் வாழ்க்கை நல்லா பிரகாசமாக இருக்கும், என் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும். இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு அடுத்த நாள் காலையில் நீங்கள் எந்திரிச்சு ஒரு டைம் குளிச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்கிற சாமி ஃபோட்டோஸ்க்கு ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் உங்களோட விரதத்தை முடிச்சுக்கலாம். நீங்கள் 4 கால பூஜையுமே பார்க்குறீங்க அப்படின்னாலுமே 4 கால பூஜையும் பார்த்துட்டு வந்து வீட்டில் நீங்கள் தலைக்கு குளிச்சுக்கிட்டு தான் நீங்கள் வீட்டில் ஒரு விளக்கேற்றி வழிபாட்டை முடிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் விரதத்தை இருந்துக்கலாம். முடிச்சுட்டு அன்றைக்கி வந்து உங்களால் முடிஞ்ச யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு பிரசாதம் அன்னதானமாக கொடுங்க. அது உங்களுக்கு ரொம்ப விசேஷமானது. சிவபெருமானோட 4 கால பூஜைக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பால் பழம் தயிர் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிவராத்திரி பூஜையில் நீங்கள் எல்லாருமே நல்லபடியாக விரதம் இருந்து வழிபாடு பண்ணணும்னு நானும் வேண்டிக்கிறேன்.